வெல்கம் டு விசஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து லைக் ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயரில் வந்து பிஒய்க்யூஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் வி ஆர் ஆல்சோ லான்ச்சிங் அன் ஆன்லைன் கோர்ஸ் ஆப். வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணால் போதும். நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கும். அண்ட் இஃப் யூ லைக் த டெமோஸ் யூ கேன் டேக் த கோர்சஸ். ஓகே, வெறும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டுமே ஒரு கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்சிடிஸ் தான் நாங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஒய்சிடிஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம் அதில். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60+ சம்ஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம். டைப் பேஸ்டு ஒவ்வொரு டைப்பாக வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ சாப்டர் வைஸில் எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்வ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கும். அதே வீடியோ ஆக்சஸை நீங்கள் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கான்டாக்ட் டு திஸ் நம்பர். Okay, for offline classes it's based in little bit out of Chennai, but online வந்து பார்த்தீங்கன்னா flexible timing you can take. ஸோ வெப்சைட் வந்து லிங்க்கில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஹலோ, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ட்ரிக்னோமெட்ரியில் எல்லா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்டிபிசியாக இருக்கட்டும், as well as வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி ஃபார் ரயில்வேல மேஜராக வந்து கேட்குற கொஸ்டின் ஈவன் ஃபார் சிஜிஎல். சரிங்களா, இல்லை ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் பித்தகோரஸ் தியரம். ஓகே, ஸோ வாட் இஸ் பித்தகோரஸ் தியரம், அது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுதான் 90 டிகிரி. இந்த சைடு, இந்த ஸ்லாண்டிங் சைடு இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்போட்டீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்கோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் ஆப்போசிட். 90 டிகிரி எங்கே இது பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து பேஸ் ஆர் அட்ஜசன்ட் இந்த மாதிரி சொல்லுவோம். பித்தகோரஸ் தியரமோட ஃபார்முலா என்ன, ஹைப்போட்டீனியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல். அண்ட் செகண்டரி திங், இதே பித்தகோரஸ் தியரமில் சைன் டீட்டா டான் டீட்டா இருக்கு இல்லையா, இதே ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். டான் டீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா, ஏன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட், ஆப்போசிட் பை ஹைப்போ, இது அட்ஜசன்ட் பை ஹைப்போ, ஹைப்போ ஹைப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய டிகிரிஸ், டான் 30 டிகிரினா 1/√3, டான் 45 டிகிரினா 1, டான் 60 டிகிரினா √3. சரிங்களா, மேஜராக இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு பித்தகோரஸ் தியரம், ரெண்டாவது அதே பித்தகோரஸில் வந்து பார்த்தீங்கன்னா டான் டீட்டாக்கு என்ன, இந்த டேனோட வேல்யூஸ் பழங்கணும். சரிங்களா, இது 3 பார்த்தாலே போதும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்த சாப்டரே வந்து நம்மளால் வந்து லைக் கிராக் பண்ணிட முடியும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சி கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆங்கிள் ஆஃப், இது வந்து எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் எ பில்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பவர். ஓகேங்களா, இந்த சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி டயக்ராம், இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டயக்ராம் புரிஞ்சால் தான் உங்களால் வந்து எக்ஸாம்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சி, இதுதான் ஒரு பில்டிங். ஓகே, இதுதான் ஒரு பில்டிங். சரி, இது ஒரு டவர். ஓகே, இது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாப் ஆஃப் த டவர், இதுதான் டாப் ஆஃப் த டவர். இங்கேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பாட்டம், அந்த ஃபுட் ஆஃப் த பில்டிங், இந்த பில்டிங்கோட அடிபாகத்தை பார்க்குறாங்க. சரிங்களா, இந்த பார்க்குற ஆங்கிள் தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டவரோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் எ பில்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் ஆஃப் 32√3 மீட்டர்ஸ் ஹைட். அதாவது இதுதான் ஹைட்டு. அப்போது 32√3 வந்து என்னது, இந்த டவரோட ஹைட்டு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு ஃபார் இஸ் த பில்டிங் ஃப்ரம் த டவர், இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இது 60 டிகிரி. ஓகேங்களா, இப்போ 60நாலே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டான் 60 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை, உங்களுக்கு என்ன வரும், ஆப்போசிட் பை பேஸ் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போது இதுதான் 90 டிகிரி. ஓகேங்களா, இப்போ 90 டிகிரின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகிடுது, ஆப்போசிட் பை பேஸ். ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஆப்போசிட் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ 32√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். tan 60 என்னது? √3 is equals to 32√3 divided by x, and then x is equals to 32√3 divided by √3ங்களா? அப்போ √3 கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ என்னது? 32 meters. that's it. ஓகே, இதில் கரெக்டாக நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா சம்ஸும் வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் லெவல் சம்ஸு. இதிலேருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு போகலாம். ஓகே, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டவர், அதாவது 2 டவர் இருக்குது, 2 கோபுரங்களில் இடையே உள்ள இடைமிட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 40√3. ஸோ இது ஒரு கோபுரம், இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. சரிங்களா, இதோட இடைமட்ட தூரம் தான் என்னன்னு சொல்கிறாங்க? 40√3. சரி, ஓகே, ஓகேங்களா. இதே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டவர் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் டவர். ஓகே, இப்போது இதுதான் டாப்பு, இது ஃபர்ஸ்ட் டவரில் நம்மளுக்கு டாப்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் டவரு, இது செகண்ட் டவர். இந்த ஃபர்ஸ்ட் டவர்லேருந்து என்ன பண்ணுறோம்? இந்த டாப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டவருக்கும் செகண்ட் டவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகேங்களா, இந்த சைட் இந்த செகண்ட் டவரோட லென்த்து தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 130 meters கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் டவர்லேருந்து செகண்ட் டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே தான் பார்க்குறாங்க, அதனால தான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க 30 டிகிரி. இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இது வந்து 0 டிகிரி. 30னா இப்படி தானே போகும் உங்களுக்கு, 60னா இப்படி போகும், 90னா இதுதான் 90. இப்போ 30ன்னும் போது அப்போ எப்படி இருந்தாலும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டவர் டு செகண்ட் டவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இது 30 டிகிரி வந்து நம்ம மேலே பார்க்குறோம். அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் டவரோட ஹைட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 130 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டவரோட ஹைட்டு தெரியணும். அப்போனா நீங்கள் இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து இந்த டோட்டல் ஹைட்டில் இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் 40√3னா இதுவும் 40√3 தான். சரிங்களா, இப்போ என்ன டிகிரி சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி. இப்போ என்ன நம்ம போடலாம்? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டிவைடட் பை 40√3யா? இப்போ என்ன பண்ணலாம்? tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டிவைடட் பை 40√3யா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்கள், x into √3 is equals to 40√3. Then x is equals to 40√3 divided by √3. இப்போ √3 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸோட டிஸ்டன்ஸ் என்னது? இது வந்து உங்களுக்கு 40 மீட்டர்ஸ்ன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த ஹைட்டு வந்து 40ன்னு தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த ஹைட்டு தானே தெரியணும். அப்போ டோட்டல் வந்து 130 செகண்ட் வருது. இப்போ 130 மீட்டர் மைனஸ் அந்த போர்ஷன் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? உங்களுக்கு இதோட ஹைட்டு தெரிஞ்சிருமா? அப்போ இதோட மீட்டர் என்னது? 90 மீட்டர். அப்போ இது 90 + 40 தானே உங்களுக்கு டோட்டல் 130 வருது. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்னது? 90 மீட்டர். தட்ஸ் இட். நீங்கள் ஜஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான். இதை வச்சே உங்களால் வந்து போட்டலாம். பட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகே, கொஸ்டின்ஸ் நல்லா படித்தா தான் உங்களால் வந்து எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே, த விண்டோ இன் அ பில்டிங் இஸ் அட் அ ஹைட் ஆஃப் 10 meters ஃப்ரம் த கிரவுண்ட். அதாவது இதான் கிரவுண்ட் லெவல்லேருந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, விண்டோ வந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்டில் வந்து விண்டோ இருக்குன்றாங்க. அப்போது ஒரு பில்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. சரிங்களா, அந்த கிரவுண்ட்லேருந்து விண்டோவுக்கு இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 30 டிகிரி. சரி, அப்போது நீங்கள் ஒரு ஆள் இங்கே நிற்கிறீங்க. ஓகே, இதான் பாயிண்ட் பி. இங்கேருந்து இந்த விண்டோவை பார்க்குறீங்க. அந்த விண்டோவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து இந்த லெவல் வந்து 10 meters. இதோட ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரி. ஓகேங்களா, இப்போது இது ஒரு பில்டிங். இதே எலிவேஷன் வந்து டாப் ஆஃப் த பில்டிங், இந்த பியிலேருந்து டாப் ஆஃப் த பில்டிங் வந்து பார்க்குறாங்க. சரி, இதே ஆள் என்ன பண்ணுறாரு, விண்டோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்டிங்கோட டாப்பில் பார்க்குறாரு. அதோட பாயிண்ட் வந்து எலிவேஷன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, டோட்டலாக வந்து 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங்? ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு இங்கேருந்து விண்டோ வந்து 10ன்னு தெரியும், இங்கேருந்து இது என்னன்னு தெரியாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா இது ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இதை வந்து விண்டோன்னு வச்சுக்கலாம். அப்போது ஏடபிள்யூபி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு, உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரியுமா? அவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. உங்களுக்கு tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? ஆப்போசிட் பை பேஸ். ஓகே, ஆப்போசிட் என்னது? 10 பை உங்களுக்கு எக்ஸ் வரும். சரிங்களா? இப்போ tan என்ன? 30 1/√3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 பை எக்ஸ். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10√3. சரி, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 10√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த ட்ரையாங்கிள் வேணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னும் போது இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? டோட்டல் tan 60 டிகிரியா? இப்போது நீங்கள் இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் தானே எடுக்கணும். ஓகே, இதுதான் ஆப்போசிட். இது இங்கேருந்து இது வரைக்கும் 10. அப்போ இங்கேருந்து இதுனா உங்களுக்கு ப்ளஸ் ஹெச்னு போடலாமா? அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது? ஆப்போசிட் வந்து என்னது? 10 ப்ளஸ் ஹைட்டு டிவைடட் பை உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னா 10√3. சரியா? இப்போ tan 60யோட வேல்யூ என்னது? √3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 10√3. இங்கே இருக்க டிவிஷன் 10√3 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடுது? உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 10√3 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ப்ளஸ் ஹெச்சா? √3 இன்ட்டு √3 என்னது? 3. அப்போது 10 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ப்ளஸ் ஹெச். உங்களுக்கு என்னது? 10 இன்ட்டு 3 வந்து 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ப்ளஸ் ஹெச். ப்ளஸ் 10 இந்த பக்கம் வந்தால் -10 ஆகிடும். அப்போ ஹைட் வந்து எவ்வளோ? 20. அதாவது இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து 20. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டுருக்காங்க? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங்? கம்ப்ளீட் ஹைட்டு கேட்குறாங்க. அப்போ 20 ப்ளஸ் 10 எவ்வளவு? 30 மீட்டர். சரிங்களா? நீங்கள் வெறும் ஹெச்னு வச்சுட்டு நீங்கள் இந்த 20 மீட்டருன்றது நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் என்னென்னா நம்மளுக்கு டோட்டல் ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 10 மீட்டர் ப்ளஸ் 20 மீட்டர் தான் உங்களுக்கு என்னது? லைக் கம்ப்ளீட் ஹைட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான், பட் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஒரு டவரு. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து மார்க் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிரவுண்டு வந்து இங்கேருந்து ஒரு எலிவேஷன், இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டை பார்க்குறாங்க. அது எத்தனை மீட்ரு? 18 மீட்டருன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 18 மீட்ரு. ஓகே, இதில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து 18 மீட்டர் தள்ளி. பட் என்னன்னு சொல்கிறாங்க? அதோட ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்றாங்க. காம்ப்ளிமெண்ட்ரின்னா நம்ம ஆல்ரெடி ஜாமெண்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். லைக் ரெண்டு ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 90 டிகிரி வரணும். அப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் தென் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இது என்னது? இது எங்கேருந்து அவேனா 32 மீட்டர்ஸ். இங்கேருந்து 32 கிடையாது. அவங்க என்னது? இந்த டவர்லேருந்து தான் அவங்க கம்ப்ளீட்டாக 32ன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 32. ஓகே, இப்போ என்னென்னா இதோட ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, அதுவும் தீட்டா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் எடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெச். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் எடுக்கிறோம். என்னன்னு எடுக்கிறோம்? tan 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹெச் பை 18. இந்த tan 90 மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? cot தீட்டான்னு எழுதலாமா? ஹெச் பை 18. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ட்ரையாங்கிள், இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? செகண்டில் tan தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் டிவைடட் பை என்னது? டோட்டல் வந்து அவங்களுக்கு தெரியும் 32. ஓகே, இது வந்து செகண்ட் ஆங்கிள். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? அவங்க ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 1 into 2. அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது? cot தீட்டா இன்ட்டு tan தீட்டாவா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் பை 18 இன்ட்டு ஹெச் பை 32. ஓகே ஓகே, இப்போ cot தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 by tan தீட்டான்னு எழுதலாமா? இன்ட்டு tan தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 18 இன்ட்டு 32 என்ன ஆகிடும்? 576 ஆகிடுச்சா? tan கேன்சலாக இங்கே 1 இருக்குமா? அப்போ டிவைடட் பை 576 இந்த பக்கம் வந்தால் இஸ் ஈக்குவல்ஸ் டு 576 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் 576. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? ரூட் ஆஃப் 576 24 மீட்டர்.
அப்போ ஆன்சர் டி. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஜென்ரலாக இந்த ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி. இன்கேஸ் அவங்க சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அது என்னென்னா 180 தீட்டா, 180 டிகிரி மைனஸ் தீட்டான்ற மாதிரி போடலாம். பட் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கறனால நம்ம அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம். சி 5 மீட்டர் வந்து ஒரு ஏணி ஒரு சுவற்றில் சாய்ந்தது, அதாவது 5 மீட்டர்ஸ் லாங் லேடர். இப்போ இதான் ஒரு செவருன்னு வைங்களேன், ஒரு ஏணி 5 மீட்டர். இந்த ஏணியோட டிஸ்டன்ஸ், இந்த ஏணியோட அளவு எவ்வளோ? 5 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து செவரு. ஓகே, இது வால்னு வச்சுக்கலாம். அண்ட் இட் ரீச்சஸ் த வால் அட் எ பாயிண்ட் ஆஃப் 3 மீட்டர் ஹை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ 3 மீட்டர் ஹைட்டாக இருக்கிற வாலில் இந்த 5 மீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சாட்சி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேடரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செவுரை நோக்கி ஒரு 2.6 மீட்டர் வந்து தள்ளுறாங்க. இங்கே இருக்கிற லேடரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த செவுரை நோக்கி ஒரு 2.6 மீட்டர் வந்து தள்ளிடுறாங்க. ஓகேவா? அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி 2.6 மீட்டர் நம்ம தள்ளும் போது எப்படி இருந்தாலும் கீழே இருக்க ஏணி நம்ம உள் பக்கமாக தள்ளும் போது மேலே இருக்கிற பக்கம் வந்து ஹைட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும்ல. இப்போ 3, இது ஹெச், இது வரைக்கும் 3. இந்த ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் வந்து ஏறி இருக்கு அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? எவ்வளோ ஹைட் வந்து ஏறி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெட் ஆங்கிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? பட் இதில் உங்களுக்கு என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. இப்போ ட்ரையாங்கிள் கான்செப்டில் எடுக்கும்போது இது என்னது 90 டிகிரி தானே. இப்போ 90 டிகிரின்னும் போது இது என்ன வரும் உங்களுக்கு? ஹைப்போட்டீனியஸாக 5 மீட்டர்ஸ்ன்றது. இந்த 3 மீட்டர்ஸ்ன்றது என்னது உங்களுக்கு? ஆப்போசிட்டு. இது வந்து நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எடுக்கும்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ப்ளூ ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு. அப்போது ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர்னா என்னது? 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ என்ன? 25 இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ 25 மைனஸ் 9 வந்து 16 ஆகிடுமா? ஏ ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும். ஏவோட வேல்யூ என்னது? 4. சரி, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 4ன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு இப்போது உங்களுக்கு இது வரைக்கும் 4, இது டோட்டலாக எவ்வளோ? 2.6. அப்போ 2.6 4 டோட்டலாக 4 மீட்ரு. இல்லை 2.6 மீட்டர் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா இது எவ்வளோ வருது? 1.4 மீட்டரா? நம்ம இதை தானே எடுக்கணும். இப்போ என்ன ஆகிடுது? ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரா? இதில் இப்போ ஏணி வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான். இப்போ 5 மீட்டர்னும் போது அப்போ இந்த ஆங்கிளும் என்னது? 5 தானே. இப்போ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் உங்களுக்கு ஃபுல்லாக தானே எடுக்கிறீங்க. இப்போ 3, இது ஹெச். அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? 3 ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயரா? ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னா என்னது? 1.4 ப்ளஸ் 1.4 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்னது? 25. இது நீங்கள் A ப்ளஸ் பியில் மாற்றாதீங்க, அது அப்படியே வைங்க. ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் என்னது? 196. பாயிண்டில் 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். இப்போது ப்ளஸ் 186 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 196 ஆகிடுமா? அப்போது 25 மைனஸ் 196 என்ன ஆகிடும் உங்களுக்கு? 23.04 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயரா? இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடுதா? ரூட் ஆஃப் 23.04 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ப்ளஸ் ஹெச் வருதா? ஸோ இந்த 23.04 வந்து எதோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.8ஓட ரூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ப்ளஸ் ஹெச்சா? ப்ளஸ் 3 இந்த சைடு வந்தால் மைனஸ் 3 ஆகிடுமா? 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச். இப்போ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 1.8. அப்போது இது வந்து இதோட வெயிட் என்னது? இப்போது 1.8 மீட்டர்ஸ். சரியா? இன்கேஸ் அவங்க என்ன கேட்குறாங்க, கம்ப்ளீட் இது லேட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட் ஆகிட்டு கேட்டாங்கன்னா 3 மீட்டர் ப்ளஸ் 1.8 எவ்வளோ வரும்? 4.8ன்னு மார்க் பண்ணிடலாம் நீங்கள்.